அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனை வளர்த்துக் கொள்ளுதல். நான் முதல்ல சொல்றேன், நம்ம ஏதோ ஒரு திறமை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம 4 பேருக்கு உதவி செய்ய முடியும், நம்மளால் 4 காசு சம்பாதிக்க முடியும். ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒரு பொறுப்புள்ள மனிதனாக நம்ம இருக்க முடியும். ஏதோ ஒரு திறமை. இப்போ அந்த மாதிரி ஒரு தலைப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எப்படி கம்ப்யூட்டர்லேயும், அதாவது கணினியில், லேப்டாப்பில் எப்படி நம்ம இங்கிலீஷை டைப் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். இந்த இங்கிலீஷ் டைப்பிங் பயிற்சி ட்ரைனிங் இது வரையும் 3 வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது வரையும் 3 வீடியோ வெளியிட்டிருக்கிறோம், இங்கிலீஷ் டைப்பிங் பயிற்சி. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் டைப்பிங் பயிற்சியில் இது 4வது வீடியோ, அதாவது பார்ட் 4. இந்த முதல் 1, 2, 3 வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோம்னா, இந்த ASDF எப்படி அடிக்கிறது, செமிகோலன் LKJ எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அதாவது இந்த இடது கை விரல், இது சுண்டு விரல், இது மோதிர விரல், இது நடு விரல், இது ஆள்காட்டி விரல். இந்த சுண்டு விரல்ல ஏ சுண்டு விரல் மேல, இந்த ஏங்கிற லெட்டர் மேல சுண்டு விரல் வச்சுக்கணும், எஸ்ங்கிற லெட்டர் மேல மோதிர விரல் வச்சுக்கணும், டிங்கிற லெட்டர் மேல நடு விரல் வச்சுக்கணும், எஃப்ங்கிற லெட்டர் மேல ஆள்காட்டி விரல் வச்சுக்கணும். இங்கிலீஷில் அதுக்கு பேர் இந்த சுண்டு விரலுக்கு பேர் லிட்டில் ஃபிங்கர், இந்த மோதிர விரலுக்கு ரிங் ஃபிங்கர், இந்த நடு விரலுக்கு பேர் மிடில் ஃபிங்கர், இந்த ஆள்காட்டு விரலுக்கு பேர் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு பேர். இப்படி வரிசையாக வச்சுக்கணும். டைப் அடி உட்காந்தாவே கரெக்டாக ASDF அது மேலே வலது விரலை வச்சுக்கணும், வலது கை விரலை வச்சுக்கணும், 4 கரெக்டாக. அதே போல் இடது கை விரலை வச்சுக்கணும். ASDFங்கிறது இடது கை விரலை வச்சுக்கணும். அதே போல இங்க செமிகோலன் LKJ அப்படிங்கிறத இந்த சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல், ஆள்காட்டி விரல் 4த்தையும் வலது கையினுடைய விரலை கரெக்டாக வச்சுக்கணும். இதுக்கு மேலே உள்ள லெட்டர்லாம் இருக்கு, கீழே ஒரு ரோ லெட்டர்லாம் இருக்கு, அதை நம்ம பார்க்கவே கூடாது. அது நம்ம அடிக்க ஃபிங்கரிங்க அடிக்க ஈஸி ஆகிடும். அதை நம்ம எட்டி பார்க்கவோ எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க கூடாது. இன்னும் அந்த எக்ஸசைஸ் நம்ம போல. இந்த நடு ரோக் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அந்த நடு ரோக் பேர் ஹோம் ரோன் பேர். ஹோம் ரோன்னா வீடு. நம்ம சொன்ன மாதிரி எங்கே சுற்றினாலும் வீட்டுக்குள்ளே வந்துடுறோம். அது மாதிரி இது எங்கே டைப் பிடிச்சா இந்த 4 விரலும் அந்த இடது கை விரல் ASDF வந்துடணும், வலது கை விரல் செமிகோலன் LKJன்னு அதுக்கு வந்துடணும். ரைட்டுங்களா? வாங்க இப்போ இந்த ஒரு முன்னோட்டத்தோட நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நாம் ASDF எழுத்துக்களை இடது கை விரல்களால் டைப் செய்தோம். அடுத்தது செமிகோலன் LKJ எழுத்துக்களை வலது கை விரல்களால் டைப் அடித்தோம். இப்போ எஃப்க்கு அப்புறம் என்ன அடிக்கணும், G லெட்டர் அடிக்கணும். இந்த பாருங்க, எஃப்க்கு அப்புறம் G லெட்டர் அடிக்கணும். இந்த G லெட்டர் அடிச்சுட்டு திருப்பி F லெட்டர் அடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ASDFGFன்னு கிடைக்கும். இது இடது கையில் அடிக்கும்போது. ரைட்டுங்களா? அடுத்தது அதே போல் வலது கை ஆள்காட்டி விரலால் J எழுத்தை டைப் செய்தவுடன் H எழுத்தையும் டைப் செய்து பின் J எழுத்தையும் டைப் செய்ய கற்றுக்கொண்டோம். இந்த பாருங்க, செமிகோலன் LKJ அடிக்கிறோம், J அடிச்ச பிற்பாடு திருப்பி H அடிக்கணும், H அடிச்சுட்டு திருப்பி J அடிக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், செமிகோலன் LKJHJன்னு கிடைக்கும். இந்த வலது கையில் ASDFGFன்னு கிடைக்கும். இந்த இடது கை அடிச்சதுல வலது கை விரல் அடிச்சதுல செமிகோலன் LKJHJன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இதான் இந்த இது. இப்போ பாருங்க, திருப்பி ஒருத்தர கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ASDFGF எழுத்துக்களை இடது கை விரல்களால் டைப் செய்து திருப்பி இடது கை காட்டு வரலான்னு சரி, வலது கை காட்டு வரலான்னு சரி, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு செமிகோலன் LKJHJங்கிற எழுத்துக்களை அடிச்சுட்டு திருப்பி ஸ்பேஸ் விட்டு திருப்பி ASDFGFன்னு அடிச்சுக்கிட்டே போகணும், பயிற்சி செய்யணும்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுதான். திருப்பி ஒரு டேபிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாருங்க. இடது கை விரல் இது லெஃப்ட் சைடு, இது 2ஆக பிரிச்சுக்கணும். இந்த டேபிள் 2ஆக பிரிச்சிருக்கு.
ஒரு சைடு வந்து லெஃப்ட் கொடுத்துருக்கேன், ஒரு சைடு வந்து ரைட்டு கொடுத்துருக்கேன். லெஃப்ட்டுங்கிறது இடதுகை. இந்த இடதுகை விரல் வந்து ASDF இந்த 4 ஃபிங்கர் வச்சுக்கணும். ஏல எது வைக்கணும்? சுண்டு விரல். இங்கிலீஷில் LFன்னு கொடுத்துருக்கேன். LFனா லிட்டில் ஃபிங்கர்னு பேர். எஸ்ன்னா மோதிர விரல் வச்சுக்கணும். இந்த மோதிர விரலுக்கு இங்கிலீஷில் RFன்னு பேர். RFனாக்கா ரிங் ஃபிங்கர்னு பேர். அடுத்து டிங்கிற எழுத்து மேலே நடுவிரல் வச்சுக்கணும். அது MFன்னு கொடுத்துருக்கேன். MFனா மிடில் ஃபிங்கர்னு வச்சு மிடில் ஃபிங்கர். அடுத்து F எழுத்து மேலே ஆள்காட்டி விரல் வச்சுக்கணும். அது வந்து IFன்னு பேர். IFனா இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு பேர். இந்த பாருங்க, LF லிட்டில் ஃபிங்கர், RF ரிங் ஃபிங்கர், MF மிடில் ஃபிங்கர், IF இண்டெக்ஸ் ஃபிங்கர். இப்படி 4 ஃபிங்கரும் கரெக்டாக ASDF இது மேலே வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு இந்த ASDF அடிச்சு ஒருபாடு இந்த ஆள்காட்டி விரலாலே திருப்பி G அடிக்கணும். அடிச்சுட்டு திருப்பி ஆள்காட்டி விரல Fயும் அடிக்கணும். அப்போ ASDF GFன்னு வந்துடும். இது எந்த சைடு? லெஃப்ட் சைடு, இடதுகை விரல்கள். அப்படி இந்த சைடு போவோம், வலதுகை விரல்கள். இந்த ரைட்டுன்னு கொடுத்துருக்கேன். இது லெஃப்ட், இது ரைட்டு. இந்த ரைட்ல சுண்டு விரல் வந்து செமிகோலன் வச்சுக்கணும், மோதிர விரல் வந்து L வச்சுக்கணும், நடுவிரல் வந்து K வச்சுக்கணும், ஆள்காட்டி விரல் J வச்சுக்கணும். இது 4ஐயும் வச்சுக்கணும். இப்போ செமிகோலன் LKJன்னு அடிச்சு ஒருபாடு திருப்பி H அடிக்கணும், திருப்பி J அடிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? செமிகோலன் LKJHJன்னு கிடைக்கும். இப்படியே அடித்து ப்ராக்டிஸ் பண்ணும். இந்த ரோக்கு பேர் தான் ஹோம் ரோன் பேர். ஹோம் ரோன்னா அந்த வீட்டினுடைய அந்த ஒரு ரோ, அதனுடைய வரிசை, வீடு வரிசை. எப்படி வெளியில் போய் சுற்றிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறோமோ அது மாதிரி இது எங்கே டைப் அடித்தாலும் இந்த இடதுகை விரல் வலதுகை விரல் ரெண்டுமே ASDF, அங்கே செமிகோலன் LKJன்னு அது மேலே கரெக்டாக வச்சிடணும். அதுக்கு மேலே உள்ள லெட்டரையோ கீழே உள்ள லெட்டரையோ அந்த ரோவையோ அந்த வரிசையை, மேலே உள்ள வரிசையை கீழே உள்ள வரிசையோ, அந்த கீபோர்டில் மேலே உள்ள வரிசை கீழே வரிசை எதையும் பார்க்கக்கூடாது, எட்டி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா ஃபிங்கரிங் பண்ண நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆகிடும். ரைட்டுங்களா? அந்த கீபோர்டில் இந்த ஹோம் ரோ மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும், வேற எதையுமே தெரியக்கூடாது. ரைட்டுங்களா? ரைட், வாங்க பார்க்கலாம். இப்படி தான் கையை வச்சுக்கணும். ASDF GH இருக்கு, 2 இருக்கு, 4 வரலுக்கு 4 வரல. இங்கே இடது பக்கம் சரியாகி போச்சு. வலது பக்கம் வந்து செமிகோலன் LKJன்னு இருக்கு. F அடிச்சுட்டு G அடிச்சுட்டு திருப்பி F அடிக்கணும். அதே போல் வலது கையில் வந்து J அடிச்சுட்டு H அடிச்சுட்டு திருப்பி J அடிக்கணும். அப்போ ASDF GFன்னு இங்கே வரும், அங்கே செமிகோலன் LKJHJன்னு வரும். இப்படியே அடிச்சு என்ன பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. இதான் இது வரலையும் 3 பார்ட் வரலையும் கொடுத்துருக்கோம். 3 வீடியோ இதை வெளியிட்டிருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணு, அதை எப்படி டைப் அடிக்கணும்னு சொன்னேன். இப்போ வந்து என்ன பண்ணு, இந்த லெட்டர்ஸ்லாம் ஒரு வேர்டிங்லாம் கொடுத்துருக்கோம். இந்த வேர்டிங்கை அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும். இது எக்ஸசைஸ் 5. இதோட ஹோம் அதாவது ரோ அந்த லெட்டர்லாம் முடிஞ்சிடும். இந்த வீடியோட வந்து இந்த ASDF GF அதே போல இந்த பக்கம் செமிகோலன் LKJHJ அந்த ரோவே ஒரு ரோவே முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த லெட்டர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த எக்ஸசைஸ் 5ல வந்து 5ல இதெல்லாம் திருப்பி ஒருத்தர் அடிச்சு பார்க்கணும். இங்கே வந்து கிட்ட 35 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, வேர்டு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். இதை ஒரு வார்த்தையும் 3 வரி டைப் செய்யணும். அதாவது முதல் வார்த்தை வந்து 1 ASH ஆஷ், 2 AJA அகா, 3. அதாவது மீனிங் வருமானா நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. சும்மா அவங்க லெட்டர் ப்ராக்டிஸ் எப்படி நீங்கள் பண்ணணும் டைப் பண்ணி தான் கொடுத்துறாங்க இல்லையா. இங்கிலீஷில் எக்ஸாக்டாக மீனிங் இது இருக்குமானா சில இது இருக்கும், சில இது மீனிங் எல்லாமே இருக்கும். ரைட்டுங்களா? 3 வந்து SAG சாகு, 4 GAS கேஸு, 5 GAD கேடு, 6 JAG ஜாகு, 7 LAD லேடு, 8 HAG ஹேகு, 9 HAS ஹேஸு, 10 FAG ஃபேகு, 11 HAD ஹேடு, 12 GAG கேகு, 13 LAG லேகு, 14 HA, 15 ஹாஃப் HALF ஹாஃப், 16 ஹால் HALL ஹால், 17 காஃப் GAFF காஃப், 18 லாக்ஸ் LAGS
lags 19 flag 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 20 saga SAJA saga 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 21 sad SHAD sad 22 sha SHAH sha 23 shell HACALL shell 24 algal 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 25 flash 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 26 lax LAKHS lax 27 lash 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 28 dash 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 29 doll DHAL doll 30 glad 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 31 glass 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 32 gaga 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 33 gall 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 34 GSSH guess 35 gala 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 இது ஒரு லெட்டரையும் நீங்கள் ஒரு வேர்டையும் நீங்கள் என்ன பண்ணு 3 வரி டைப் அடித்து பழகும் 3 வரி அதாவது இப்போ 35 எடுத்துருக்கு ஒன்றுக்கு 3 வரி அடித்து நீங்கள் என்ன பண்ணு எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் அடித்து பழகினா ஓரளவு அந்த இது வந்து அதாவது அந்த ASDF GF அதே போல் செமிகோலன் LKJ HJ அப்படிங்கிற அந்த ஹோம் ரோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அது எக்ஸசைஸ் 5 அடுத்து இதே எக்ஸசைஸ் 6 வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வரியையும் 5 வரிகள் என 2 நாட்களுக்கு டைப் செய்து பயிற்சி செய்யும் மொத்தம் 6 வரி கொடுத்துருக்கு ஒரு வரியும் 5 தடவை டைப் பண்ணுங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வரியும் 5 வரிகள் அப்படின்னு ஒரு 2 நாள் டைப் பண்ணுங்க அப்போ 6 30 வரி வரும் 2 நாள் டைப் செஞ்சால் போதும் அந்த நடு மிடில் ரோ அதாவது ஹோம் ரோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இது இது பார்த்தீங்கன்னா ஏ கிளாட் லேட் ஏ கிளாட் லாஸ் ஹேட் ஏ கிளாஸ் ஃப்ளாஸ்க் ஏ கிளாட் லேட் ஹேட் ஏ ஃப்ளாஷ் அப்படின்னு வரி வருது இதை ஃபுல்லாக 3 தடவை டைப் பண்ணுங்க ரெண்டாவது வரி லைன் என்னென்னா ஏ கிளாட் ஷா சாகா ஹேஸ் லேக்ஸ் ஏ காலா ஷா ஹேட் ஆஃப் லேக்ஸ் செமிகோலன் அதே போல் 3 லேட் ஆஸ்க் ஏ சலாட் கிளாஸ் A lad shall ask dad a gala flask semicolon 4 sad saw had flask sad algal semicolon lax shall lax glass flask semicolon 5 lad had a jaffa glass flask semicolon a glad lass had a sad fall semicolon 6 a sasa has a jag cell semicolon cell a lad slash a half flag semicolon இப்படி என்ன பண்ணு இது ஒரு லைனையும் ஒரு 5 வரி 2 நாளைக்கு டைப் பண்ணால் ஓரளவு நல்லாவே அந்த மிடில் ரோ அந்த கேரக்டர் கீழே குறிப்பாக லெட்டர் கீழே அந்த ASDF G அதே போல் இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJHJ அப்படிங்கிறத அந்த ஹோம் கீனுடைய எல்லா கீயும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும் நீங்கள் வந்து இதை முயற்சி செய்யணும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்ம வந்து புக்கை பார்க்காம நம்ம டைப் பண்ண முடியும் கீபோர்ட்லேயும் வந்து இந்த ஹோம் கீயை மட்டும் நம்ம ஃபிங்கரிங் கரெக்டாக மேலே வச்சுக்கணும் மற்ற எல்லா ஃபிங்கரிங் எல்லா இதுவும் நம்ம வந்து லெட்டர் டைப் அடிக்க முடியும் இந்த அதே போல் நம்ம வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும் அந்த கரெக்டாக நேராக உட்காந்துருக்கா எப்போ வந்தாலும் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ கீபோர்டில் உட்காரும்போது நேராக உட்காந்துக்கணும் ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கணும் அதாவது அந்த கழுத்து எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஃபிங்கர் வந்து ASDF லெஃப்ட்டில் வந்து லெஃப்ட்டு அந்த இடது கை விரலில் வந்து ASDFலையும் அதே போல் வலது கை விரலில் வந்து செமிகோலன் LKJ அதுலேயும் கரெக்டாக வச்சுக்கணும் எதை அடித்தாலும் திருப்பி அந்த ஹோம் கீக்கு அந்த கீழே தான் இருக்கணும் இந்த லெஃப்ட்டு வந்து ASDFலையும் ரைட்டு வந்து செமிகோலன் LKJலையும் எப்பயும் மேலே தொட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் எங்கே அடித்தாலும் திருப்பி அந்த ஹோம் கீக்கு விரல் வந்துடணும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்க்காம தப்பு இல்லாமல் நம்மளால் ஸ்பீடாக அடிக்க முடியும் கண்டிப்பாக உறுதியாக நம்மளால் முடியும் நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் 3 மாதம் நான் கற்றுக்கிட்டேன் 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் கொஞ்சம் ஸ்பீடு வந்துச்சு இப்போ உங்களை பொறுத்தவரை இந்த வீடியோ 4 வீடியோ இதோட 4வது வீடியோ இந்த 4 வீடியோவில் வந்து ஒரு ரோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இன்னும் ஒரு
ஒரு 7 வீடியோ 8 வீடியோ போட்டோம்னா கம்ப்ளீட்டாக அந்த இருக்கிற ரிமைனிங் லெட்டரையும் நம்மளால் வந்து டைப் படிக்க முடியும். அநேகமாக இன்னும் ஒரு வித்தின் 10 வீடியோக்குள்ளே இன்னும் ஒரு 7-8 வீடியோக்குள்ளே வந்து எல்லாமே முடியும் நினைக்கிறேன். முடித்த பிற்பாடு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வேகமாக உங்களால் டைப் பண்ண முடியும். முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சு நம்மளால் முடியும். இதை நம்ம எப்படியாவது நல்லபடியாக கற்று எவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆளுங்க ஏஜ் வந்து 60-70 ஆனால் கூட இன்னும் கஷ்டப்படுறாங்க டைப் அடிக்க முடியாமல் வந்து லெட்டரை தேடி ஒரு லெட்டரே அடித்தேன்னா எவ்வளோ லேட் ஆகும். அதனால் வந்து இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு திறன். இந்த திறனை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிர்காலம் நல்லபடியாக அமையும். நிறைய இது மூலிமா வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.